நியூ பிஸ்னஸ்க்கு லோன் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம். இதே நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எடுத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஒரு முத்ரா லோனோ ஒரு எம்எஸ்எம்இ லோனோ அதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கணும்னா எடுக்கலாம். ஸ்டார்ட் அப் லோன் மாதிரி ஒன்றா ட்ரை பண்ணலாம். நேஷனலைஸ் பேங்க்ஸில் மட்டும்தான் பண்ணுறாங்க, ப்ரைவேட் பேங்க்ஸில் என்பிஎஃப்சிஸில் இது பண்ண மாட்டாங்க. அதனால லோன் வந்து இன்னைக்கு தேதிக்கு என்பிஎஃப்சிஸ் மட்டும்தான் வந்து லோன்ஸ் வந்து ஃபெமிலியராக இருக்காங்க. நேஷனலைஸ் பேங்க்ஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு செக்யூர்டா இருந்தா ஒண்டி தான் அவங்க பண்றாங்க. லோன் புதுசா கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க, எனக்கு லோன் தேவை அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 100% அவங்க உங்களுக்கு லோன் பண்ணுவாங்க. நீங்க ஆனா அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்னீங்கன்னா, பண்ண போற ப்ராஜெக்ட், அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அது என்ன விஷன், அதோட ஃபியூச்சர் டேர்ன் ஓவர் எவ்வளவு வரும், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நீங்க ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து முத்ரா லோனோ இல்லை வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப் லோனோ உங்களுக்கு தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் செக்யூரிட்டி இருக்கணும். அவங்களுக்கு செக்யூரிட்டி இருந்தால் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதர்வைஸ் உங்களுக்கு வந்து புது பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு லோன் கொடுக்கறது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஒரு மினிமம் லோன் பண்ணணும்னா கூட 1 year விண்டேஜ் கேட்குறாங்க. நல்ல ஒரு டீசெண்டான பிஸ்னஸ் லோன் பண்ணணும் அப்படின்னா 3 years விண்டேஜ் இருக்கணும். ஒரு 2 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியாக இருக்கணும். அப்போ தான் வந்து பிஸ்னஸ் லோன் பண்ணுவாங்க. இல்லைனா நார்மல் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனல் லோன் பண்ணுவாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனல் லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபா டர்ன் ஓவர் இருந்ததுன்னா பண்ணுவாங்க. 3 லட்சம் 4 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சமா கொடுப்பாங்க. இதுதான் ஜெனரல் ப்ராசஸ். நீங்க புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க லோன் கேட்குறீங்க அப்படின்னீங்கன்னா பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் சொன்னேன், ஸ்டார்ட் அப் லோன் எடுத்துக்கலாம், இல்லைன்னா எம்எஸ்எம்இ எடுத்துக்கலாம், முத்ரா லோன் வந்து அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் வந்து நேஷனலைஸ் பேங்க்ல மட்டும்தான் பாசிபிலிட்டி. நம்ம பிரைவேட் பேங்க்ஸ்லயோ என்பிஎஃப்சிஸ்லயோ இது உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. மேலும் லோன் சம்பந்தமா உங்களுக்கு பல தகவல் தெரியணும்னா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு நேரா பேசணும், என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும், எனக்கு லோன் கிடைக்கிறதுல சிரமம் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட்ல டிஃபரன்ஸ் இருக்கு, பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கூப்பிடுங்க, உங்களுக்கு சொல்யூஷன் சால்வ் பண்ணிக்கிறோம்.